அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் வினித்குமார். காலேஜ் ஆர் ஸ்கூல் ஃபீஸ் முழுசாக கட்டலைன்னா ஸ்கூலோ காலேஜோ நம்மளோட சர்டிஃபிகேட்டை ஹோல்ட் பண்ணலாமா? இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு லீகல் அவேர்னஸ் விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஸ்கூல் அல்லது காலேஜ் ஃபீஸு முழுசாக கட்டலைன்னா அவங்க நம்மளோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை ஹோல்ட் பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஃபீஸ் பெண்டிங் இருக்குன்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரியான ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸு ஹோல்டு பண்ண எந்த உரிமையும் கிடையாது. ஃபீஸ் கட்டலைனாலும் மாணவரோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை ஸ்கூலோ காலேஜோ எந்த ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனும் ஹோல்டு பண்ணி வைக்க முடியாது. ஃபீஸுன்றது ஒரு சிவில் டிஸ்பியூட்டு. இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு ஃபீஸ் வாங்கினோம்னா அவங்க சட்டப்படி நோட்டீஸ் அனுப்பலாம், சிவில் கேஸ் போடலாம். ஆனால் சர்டிஃபிகேட்ஸை ஹாஸ்டேஜ் மாதிரி பிடிச்சு வச்சுக்கக்கூடாது. தமிழ்நாட்டிலும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு இதே தான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏஐசிடிஇ அப்புறம் யூஜிசி இந்த ரூல்ஸ் படியும் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட உடனே ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை ரிட்டர்ன் பண்ணணும்னு கிளியராக சொல்லியிருக்காங்க. காலேஜ் ஃபீஸ் கட்டினா தான் சர்டிஃபிகேட் தருவேன்னு சொன்னால் அது சட்ட விரோதமான ஒரு நிபந்தனை. அப்படி சர்டிஃபிகேட் தரலைன்னா நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரிட்டனாக ஒரு ரெக்வஸ்ட் வச்சு அக்னாலஜ்மெண்ட் கார்டோட டிஇஓக்கும் அந்த யூனிவர்சிட்டிக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கடைசியாக எதுலேயும் சொல்யூஷன் கிடைக்கலன்னா ஹைகோர்ட்டில் ரிட் பெட்டிஷன் போட்டு நம்மளோட சொல்யூஷனை தேடிக்கலாம். ஃபீஸ் பிரச்சனைன்றது வேறு, சர்டிஃபிகேட்டுன்றது மாணவரோட ஒரு உரிமை. இதை என்ன ஒரு காரணத்துக்காகவும் ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். மோர் லீகல் அவேர்னஸ் வீடியோஸுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.